மாற்றம் தான் இது. இது மத மாற்றம் தான். இது கிடையவே கிடையாது. மத மாற்றம் தான் அது. அப்படியே நம்ம அந்த பேப்பரை எத்தனை பேருக்கு கொடுத்துருப்போம்? ஆனா ஒரு 10 பேருக்கு கொடுத்துருப்போம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுப்போமா? இல்ல ஒரு 100 பேருக்கு கொடுப்போமா? ஆனா அவர் வீடியோ எடுத்து போடுறாரு பாருங்க. அவர் மூலமா அடைக்கலம்னா என்ன? அடைக்கலம்னா என்ன? அடைக்கலம்னா என்ன? அண்ணே ஏன்னா கோவப்படுறியா? கேமராவில் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கியல்ல, நீங்களே என்ன பண்ணுங்க, இதுல என்ன போட்டிருக்குன்னு படிங்க. அவரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடைக்கலமானவர், உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக, நானே உன் அடைக்கலம், நீரே என் அடைக்கலம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலம், கஷ்டப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்கிற அடைக்கலத்தை தருகிறேன். இதானே அடைக்கலம்னா என்ன? ஆனா நீங்க இன்ஸ்டாகிராம்ல எத்தனை ஃபாலோவர்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? நான் 2 லட்சம் வச்சிருக்கேன். 2 லட்சம் போட்டு விடுங்க. யூடியூப்ல எத்தனை சப்ஸ்கிரைபர்னா? நான் 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன். 50,000 போட்டு விடுங்க. ஃபேஸ்புக்ல எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க? நான் 1.5 லட்சம் வச்சிருக்கேன். 1.5 லட்சம் தாராளமா என்ன பண்ணுங்க, நீங்களே படிங்க. என்ன அதுல என்ன எழுதி இருக்கு? ஏதாவது தப்பா இருக்கா? இல்ல சரியாவே இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் உன் அடைக்கலம், நீ கஷ்டப்படாத, நீ கவலைப்படாத, உன் கண்ணீரை துடைப்பார், எங்களை அடிங்கண்ணே. அடைக்கலமான கர்த்தரை ஆதாயமாக்கி கொண்டாய். பரவாயில்ல, இது உங்களுக்கு தப்புன்னு படுதா? அடிங்கண்ணே, வாங்கிக்கிறோம். அதையும் வீடியோ எடுத்து போடுங்க. எவ்வளோ ஒரு அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக்கிங்க. அந்த இடத்துல முகத்தை காட்ட என்ன பண்ணாதீங்க. வீடியோ எடுக்கிறியா? எடுத்துக்கப்பா, நான் தான், என் பேரு, நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணியிருக்கேன், ட்ராக்ஸ் கொடுக்க வந்தேன். நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை அறிவிக்கேன். அந்த அண்ணன் வாயாலே இப்போ இதில் என்ன இருக்குன்னு படித்து காட்டுவாங்க பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எழுத்தி ஆள் கொடுங்க. அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு எதுக்காக வந்து மறையணும்? எதுக்காக ஐயோ கேமராவில் நம்மளை எடுக்கிறாங்க? நம்ம ஒன்றும் இல்லீகலாக எந்த ஒரு தப்புமே அங்கே பண்ணலையே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் தானே, எதுக்குங்க முகத்தை மறைக்கணும்? கேமரா முன்னாடி போய் என்ன பண்ணுங்க, இப்படி நின்று. இன்னைக்கு சட்டசபையில் பாருங்க, சபாநாயகர் ஐயா இதுதான் வாய்ப்புன்ட்டு என்ன பண்றாப்ல, வசனமா சொல்லி தள்ளுறாப்ல. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்கின்ற அந்த வாசகங்கள் தான் என் நெஞ்சத்தை விட்டு அன்றாடம் நீங்காதிருக்கிறது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற அருமையான வாய்ப்பு.